மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். தமிழக தலைநகரமான சென்னையில் பறவை காய்ச்சல் பரவும் ஆதாரப்பூர்வமான ரிப்போர்ட் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. இதனால் இறந்து போன காகங்கள், இறந்து போன பறவைகளை கையால் தொடவே கூடாது என சென்னை மாநகராட்சி சுகாதாரத்துறை, தமிழ்நாடு கால்நடைத்துறை அதிரடி எச்சரிக்கை வெளியிட்டிருக்கிறது. சிக்கன் விற்பனை செய்யும் போது மட்டுமல்ல, சிக்கன் சாப்பிடும் போதும் எச்சரிக்கை தேவை என டாக்டர்கள் அறிவுறுத்தி இருக்கிறார்கள். இறந்த காகங்களை எங்கு பார்த்தாலும் உடனடியாக மாநகராட்சிக்கு தகவல் தெரிவிக்குமாறும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. உயிரிழந்த காகங்களை 8 முதல் 10 அடி ஆழத்தில் புதைக்க அல்லது எரிக்க வேண்டும் எனவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதனால் இந்த அவசர எச்சரிக்கை, பறவை காய்ச்சல் மனிதர்களுக்கு ஏற்பட்டுள்ளதா என்பதற்கான அறிகுறிகள் என்னென்ன, பறவை காய்ச்சல் மனிதர்களுக்கு பரவாமல் தடுக்க என்ன செய்ய வேண்டும் என்பது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. சென்னையில் அடையாறு, இந்திரா பூங்கா மற்றும் நீலாங்கரை உள்ளிட்ட பல பகுதிகளில் கடந்த சில தினங்களாக மர்மமான முறையில் காகங்கள் கொத்து கொத்தாக உயிரிழந்து கிடந்தன. இந்த காகங்கள் H5N1 வைரஸ் தொற்று ஏற்பட்டு பறவை காய்ச்சலால் இறந்திருக்குமோ, அப்படி இறந்திருந்தால் பறவை மூலம் மனிதர்களுக்கும் தொற்றுவிடுமே என பொதுமக்கள் அச்சம் அடைந்தனர். இந்த நிலையில் தற்போது அந்த காகங்கள் தீவிரத்தன்மை கொண்ட H5N1 வைரஸ் தொற்று பறவை காய்ச்சலால் தான் உயிரிழந்திருக்கின்றன என்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக விலங்குகளுக்கு இதுபோன்ற தொற்று நோய்கள் ஏற்பட்டுள்ளதா என்பதை அறிந்து கொள்ள மத்திய பிரதேசத்தின் தலைநகரமான போபாலில் உள்ள ஆய்வகத்திற்கு அனுப்பி பரிசோதனைகள் செய்யப்படும். எனவே சென்னை அடையாறு, நீலாங்கரை பகுதிகளில் மர்மமான முறையில் செத்து விழுந்த காகங்களின் மாதிரிகள் சேகரிக்கப்பட்டு ஜனவரி மாதம் ஆய்வுக்காக போபாலுக்கு கொண்டு செல்லப்பட்டன. போபால் ஆய்வகத்தில் H5N1 ஹைலி பேத்தோஜெனிக் ஸ்ட்ரெயின் உறுதி செய்து ரிப்போர்ட் வெளியாகியிருக்கிறது. அதாவது தீவிரத்தன்மை கொண்ட பறவை காய்ச்சலுக்கு சுருக்கமாக அந்த நோயின் பெயர் ஆங்கிலத்தில் H5N1 ஹைலி பேத்தோஜெனிக் ஸ்ட்ரெயின் என்று குறிப்பிடப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து பறவை காய்ச்சல் பரவாமல் தடுக்க மத்திய அரசும் தமிழ்நாடு அரசுக்கு கடிதம் அனுப்பியுள்ளது. இந்த நிலையில் பறவைகள் இறந்த பகுதிகளில் முழுமையான கிருமி நாசினி தெளிக்க வேண்டும், இறந்த பறவைகளை கையால் தொடக்கூடாது, இறந்த பறவைகளை 8 அடியிலிருந்து 10 அடி ஆழத்திற்கு புதைக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுத்து வருகிறது தமிழ்நாடு அரசு. இந்த நிலையில் மனிதர்களுக்கு பறவை காய்ச்சல் பரவினால் என்னென்ன அறிகுறிகள் ஏற்படும் என்பது குறித்த தகவல்களும் வெளியாகி உள்ளன. தொற்றுநோய் துறை டாக்டர் அபிநயா இது குறித்து கூறும்போது, பறவை காய்ச்சல் தொற்றிய பறவைகளின் எச்சம் வேக வைக்கப்படாத இறைச்சிகள் மூலமாக தொற்றலாம். காய்ச்சல், தொண்டை வலி, இருமல், ஃப்ளூ காய்ச்சல் போன்ற அறிகுறிகள் இருக்கும். நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கிறவர்கள், இணை நோய் உள்ளவர்கள், 60 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு மூச்சு திணறல், நிமோனியா காய்ச்சல் போன்றும் வரலாம் என எச்சரிக்கிறார். பறவை காய்ச்சல் மனிதர்களுக்கும் வரலாம். மனிதர்களுக்கு எப்படி வரும்னு பார்த்தோம்னா, பாதிக்கப்பட்ட பறவைகளோட எச்சம், அதோட ராவான இறைச்சி அதெல்லாம் கையாள்றது மூலமா வரலாம். இதோட அறிகுறிகள் என்னன்னு பார்த்தோம்னா, காய்ச்சல், தொண்டை வலி, இருமல், இத மாதிரி காமன் ஃப்ளூ காய்ச்சல் மாதிரி வரும். அது போக நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியா இருக்கிறவங்க, இணை நோய் இருக்கிறவங்க, 60 வயசு மேற்பட்டவங்களுக்கு மூச்சு திணறல், நிமோனியா காய்ச்சல் மாதிரியும் வரலாம். பறவையோட எச்சத்தை தொடுறதுனாலயோ மிதிக்கிறதுனாலயோ பறவை காய்ச்சல் பரவலாம். இதை நம்ம எப்படி தடுக்கலாம்னு பார்த்தோம்னா, ஒருவேளை நம்ம அதை தொடுற மாதிரி அமைஞ்சிச்சுன்னா நம்ம கைகளையும் கால்களையும் சோப் வாட்டர் யூஸ் பண்ணி நல்லா சுத்தமாக கழுவிட்டோம்னா அதை நம்ம ப்ரிவென்ட் பண்ணிடலாம். எப்போ நம்ம மருத்துவமனைக்கு உடனே போகணும்னு பார்த்தீங்கன்னா, காய்ச்சல் 2 to 3 days ஃபீவர் இருந்தும் செட்டில் ஆகாமல் கண்டினியூஸ் ஆகிட்டே இருக்குன்னா மருத்துவமனைக்கு கண்டிப்பாக போகணும். அது போக மூச்சு திணறல் ஏற்பட்டாலும் கண்டிப்பாக மருத்துவரை அணுக வேண்டும். பறவையின் எச்சம், அதாவது கழிவுகளை தொடுவது மூலமோ தெரியாமல் மிதித்து விடுவதன் மூலமாக கூட பறவை காய்ச்சல் பரவலாம். பறவைகளோடு நேரடி தொடர்பு உள்ளவர்கள், குறிப்பாக கோழிப்பண்ணை வைத்திருப்பவர்களுக்கு அந்த பறவைகள் மூலம் பரவலாம். ஒருவேளை பறவைகளின் கழிவுகளையோ இறைச்சிகளையோ தொட்டுவிட்டால் சோப்பு தண்ணீர் வைத்து நன்றாக கழுவிவிட வேண்டும் எனவும் டாக்டர் அபிநயா எச்சரிக்கிறார். இதேபோல 3 நாட்களுக்கு மேல் காய்ச்சல் தொடர்ந்தால் அருகில் உள்ள அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள், அரசு மருத்துவமனைகள் மற்றும்
குடும்ப மருத்துவர்களிடம் சென்று மருத்துவ ஆலோசனை பெற வேண்டும் எனவும் கூறப்படுகிறது. மேலும் கோழிகள், வாத்துகள் உள்ளிட்ட பறவைகள் மற்றும் விலங்குகள் மூலமாகவும் இந்த பறவை காய்ச்சல் தொற்றும். எனவே கோழி உள்ளிட்ட இறைச்சிகளை முறையாக வேக வைக்காமல் சாப்பிட்டாலும் பறவை காய்ச்சல் தொற்றும் என்று எச்சரிக்கிறார் தொற்று நோய் நிபுணர் டாக்டர் சுரேந்திரன். மேலும் அவர் கூறும்போது மூச்சுக்குழாய், கண், வாய் மூலமாக இந்த கிருமிகள் பரவும். எனவே கோழி இறைச்சி விற்பனையில் ஈடுபடுவோர் முறையான முன்னெச்சரிக்கையோடு விற்பனை செய்ய வேண்டும் எனவும் சுட்டிக்காட்டுகிறார். பறவை காய்ச்சல் அப்படின்றது ஒரு வகையான இன்ஃப்ளூயன்சா வைரஸ். இதை ஏவியன் இன்ஃப்ளூயன்சான்னு சொல்லுவோம். பர்டிகுலர்லி H5N1 அப்படின்ற வகையை சேர்ந்த இன்ஃப்ளூயன்சா வைரஸ். இந்த வைரஸ் பொதுவாக பார்த்தோம் அப்படின்னா கால்நடைகள் அஃபெக்ட் பண்ணலாம், பவுல்ட்ரி பறவைகள் அஃபெக்ட் பண்ணலாம், கோழி பண்ணைகள் அஃபெக்ட் பண்ணலாம், அது மட்டும் இல்லாமல் வாத்துகள் கூட அஃபெக்ட் பண்ணலாம். ஸோ இது மாதிரியான பறவைகள் மற்றும் விலங்குகள் இந்த வைரஸ் கண்டறியப்படுது. இந்த வைரஸ் பொதுவாகவே இந்தியாவை சுற்றி பல நாடுகளில், சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரீஸில் கண்டறிஞ்சிருக்காங்க. இந்தியாவில் அப்பப்போ பேர்ட்ஸில் இந்த வைரஸ் ரிப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ எப்போ இந்த வைரஸ் சஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னா, எங்கேயாவது பேர்ட்ஸோட டெத் ரொம்ப அதிகமாக இருக்குது, மர்மமான முறையில் இருக்குது, கூட்டமாக பறவைகள் இறந்துருக்கு, நோய்வாய்ப்பட்டிருக்கு அப்படின்னா இந்த வைரஸ்க்கான டெஸ்ட் கண்டிப்பாக பண்ணணும். ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படி பார்த்தோம் அப்படின்னா, இந்த வைரஸ் சப்போஸ் நம்ம பேர்ட் பாப்புலேஷன்ஸ்ல இருந்துச்சுன்னா அந்த பேர்ட்ஸ் கிட்ட இருந்து மனிதர்களுக்கு பரவக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ எந்த மாதிரி பரவும் அப்படின்னா, மனிதர்களுக்கு மூச்சுக்குழாய் மூலமாவோ, வாய் மூலமாவோ, கண் மூலமாவோ பரவலாம். எப்படி பரவும் அப்படின்னா, அந்த நோய் வாய்ப்பட்ட அந்த பறவைகளை ஹேண்டில் பண்ணும்போது இந்த வைரஸ் ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ அதனால தான் அதை ஹேண்டில் பண்ணும்போது எப்பயுமே ஐதர் டிசீஸ்டு பேர்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை இறந்து போன பறவைகளாக இருக்கட்டும், அதை வெறும் கையில் ஹேண்டில் பண்ணக்கூடாது. அதை ஹேண்டில் பண்ணும்போது ப்ராப்பரான ப்ரிகாஷன்ஸ் எடுத்துக்கணும். அதை ஹேண்டில் பண்ணக்கூடிய துப்புரவு பணியாளராக இருக்கலாம், இல்லாட்டி அந்த கோழி பண்ணையில் வேலை செய்கிறவங்களா இருக்கலாம், இல்லை நம்ம மார்க்கெட்டில் அந்த கோழிகளை கோழி விற்பனை கடைகள் இருக்கிற பீப்புளாக இருக்கலாம். அவங்க ப்ராப்பர் ப்ரிகாஷன்ஸ் எடுத்துக்கணும். ஸோ க்ளவுஸ் போடுறது, மாஸ்க் போடுறதுன்றது பேசிக் ப்ரிகாஷன்ஸ், அது ஃபாலோ பண்ணாலே போதும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த பறவைகளோட மாமிசத்தை நம்ம ப்ராப்பராக குக் பண்ணாமல் சாப்பிட்டாலும் இதனுடைய வைரஸ் ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதோட எச்சங்கள்லேருந்து ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி ஸ்ப்ரெட் ஆனால் என்ன ஆகும்? ஹியூமன்ஸ்க்கு இந்த வைரஸ் அவ்வளோவா பரிச்சயப்பட்ட வைரஸ் கிடையாது. ஸோ இந்த வைரஸ் வந்துச்சு அப்படின்னா இதோட சிவியரிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும். நம்ம நார்மல் சீசனல் ஃப்ளூன்னு சொல்லுவோம், இன்ஃப்ளூயன்ஸா, அதே ஃபேமிலியாக இருந்தாலும் கூட இது கொஞ்சம் மாறுபட்ட வைரஸ் அப்படின்றதுனால இதனுடைய பெத்தோஜெனிசிட்டி, வீரியம்ன்றது ரொம்ப அதிகம். ஸோ இது வந்துச்சு அப்படின்னா ரொம்ப சிவியரான நோய் தன்மைகள் வரும். பேஷண்ட்க்கு ஹாஸ்பிட்டலைசேஷன் தேவைப்படலாம். இறப்பு விகிதம் கூட 40% இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதனுடைய அறிகுறிகள் என்னது? சப்போஸ் வந்துச்சு அப்படின்னா என்ன இருக்கலாம்னா, நம்ம பொதுவாக வரக்கூடிய ஃப்ளூ வைரஸ் ஜுரம் மாதிரி தான் இதுவும் ஆரம்பிக்கும். ஸோ ஃபீவர் வரலாம், ஜுரம், கை கால் வலி, உடல் சோர்வு, தலைவலி, லூஸ் மோஷன், தொண்டை எரிச்சல், இது மாதிரி ஆரம்பிச்சு போக போக இருமல், சளி, மூச்சு திணறல், ஸோ இது மாதிரி ரொம்ப மோசமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால எந்த காய்ச்சல், உடல் சோர்வு, தொண்டை எரிச்சல், இல்லை மூச்சு திணறல் இருந்தாலும் டாக்டர் கிட்ட அணுகி நம்ம அட்வைஸ் வாங்கணும். அப்போ அவங்க இது வைரஸ்னால வந்திருக்கா, பாக்டீரியானால வந்திருக்கா, அந்த பர்டிகுலர் ஏரியால இது மாதிரி ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்களா அப்படின்ற ஒரு சஸ்பிஷன் இருந்தால் இந்த வைரஸ்க்கான டெஸ்ட் எல்லாம் பண்றதுக்கான ஏற்பாடுகள் பண்ணுவாங்க. ஸோ இது வரைக்கும் இந்தியாவில் ஹியூமன் கேசஸ் ரிப்போர்ட் ஆகலை. பட் நம்ம இதுக்கு விழிப்புணர்வாக இருந்து இதுக்கான பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்றது ரொம்ப அவசியமானதாகும். ஃப்ளூ வைரஸ் குடும்பத்தைச் சேர்ந்த வைரஸாக இருந்தாலும் பறவை காய்ச்சல் ஏற்பட்டால் அதன் வீரியம் ஃப்ளூ காய்ச்சலை விட அதிகமாக இருக்கும் எனவும் கூறுகிறார். மனிதர்களின் இறப்பு விகிதம் 40 விழுக்காட்டிலிருந்து 60 விழுக்காடு இருப்பதாகவும் எச்சரிக்கை ஊட்டுகிறார். இந்த நிலையில் பறவை காய்ச்சல் பரவுவதை தடுப்பதற்காக கால்நடை பராமரிப்பு மற்றும் மீன்வளத்துறை பல்வேறு கட்டுப்பாடுகளையும் பாதுகாப்பு வழிமுறைகளையும் வெளியிட்டிருக்கிறது. பொதுமக்களும் பண்ணை உரிமையாளர்களும் இதை கடைபிடிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டிருக்கிறது. பறவை காய்ச்சல் அறிகுறிகள் மற்றும் தடுப்பு முறைகள் குறித்து பொதுமக்கள் போதிய விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். இறந்த பறவைகளை வெறும் கையால் தொடக்கூடாது. கையாளுவதற்கு முன் கையுறைகளை அணிய வேண்டும். பின்னர் கைகளை சோப்பு போட்டு நன்கு கழுவ வேண்டும். காகங்கள் அல்லது காட்டுப் பறவைகள் மர்மமான முறையில் இறந்தால் உடனடியாக அருகில் உள்ள கால்நடை மருத்துவர்களுக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. பறவை பண்ணைகளுக்கான பாதுகாப்பு முறைகளும் அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றன. பண்ணை நுழைவு வாயில்களில் கிருமி நாசினி கால் குளியல் அமைக்கப்பட வேண்டும். உபகரணங்களை முறையாக சுத்தம் செய்ய வேண்டும்.
பண்ணைக்குள் வெளிநபர்கள் மற்றும் வெளிப்பறவைகள் நுழைவதை தவிர்க்க வேண்டும். ஒரு பண்ணையில் இருந்து மற்றொரு பண்ணைக்கு பணியாளர்கள் அடிக்கடி செல்வதை தவிர்க்க வேண்டும். வெவ்வேறு வயதுடைய பறவைகளை ஒரே இடத்தில் வளர்ப்பதை தவிர்க்க வேண்டும். தீவனம் மற்றும் தண்ணீரை அவ்வப்போது பரிசோதனை செய்ய வேண்டும். இறந்த பறவைகளை ஆழமாக புதைக்க வேண்டும் அல்லது எரிக்க வேண்டும். இறைச்சி கழிவுகளை திறந்த வெளியில் கொட்டக்கூடாது. சாலையோர இறைச்சி கடைகளை தவிர்த்து முறையான பாதுகாப்பு வசதிகள் கொண்ட இறைச்சி கூடங்களை பயன்படுத்த வேண்டும். அங்கு தினசரி கிருமி நாசினி தெளிப்பது அவசியம். மாநில அல்லது சர்வதேச எல்லைகளில் பறவைகள் மற்றும் பறவை சார்ந்த பொருட்கள் கொண்டு செல்வதை கண்காணிக்க வேண்டும். எல்லை பகுதிகளில் 5 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும். கால்நடைத்துறை ஊழியர்கள் களத்தில் இறந்த பறவைகளுக்கு பிரேத பரிசோதனை செய்யாமல் அவற்றை நேரடியாக பரிசோதனை கூடங்களுக்கு அனுப்ப வேண்டும். ஏதேனும் அசாதாரணமான முறையில் பறவைகள் உயிரிழந்தால் உடனடியாக தகவல் அளிக்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பறவை காய்ச்சல் தொடர்பான அறிகுறிகள், சந்தேகங்கள் ஏற்பட்டால் தமிழ்நாடு அரசின் 104 இலவச மருத்துவ உதவி மற்றும் ஆலோசனை மையத்தை தொடர்பு கொள்ளலாம் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர் முகமது முனாஃப். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.